செம்மணியில் என்ன நடந்தது, அது எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 1998 யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி என்கிற பிள்ளை ஒருவரால் கற்பழிக்கப்படுகிறாள். பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள் அந்த குறித்த சிறுமி பச்சிலம் பாடசாலை மாணவி. இந்த அநியாய அட்டூழிய ஏற்றுக்கொள்ள முடியாத பேரவலத்தின் அடிப்படை குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவர் யார் என்று சொன்னால் இலங்கை இராணுவத்தை சேர்ந்தவராக அறியப்படுகிற சோமரத்ன ராஜபக்ஷ என்கிற ஒரு நபர். 1996 யாழ்ப்பாணம் இராணுவத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வருகிறது. அதற்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்ததாக அறியப்படுகிற அதே நேரத்தில் இந்த பாடசாலை மாணவியினுடைய கொலை தொடர்பான விசாரணையின் போதுதான் சோமரத்ன ராஜபக்ஷ ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை இந்த உலகத்தில் வெளியிடுகிறார். ஓபன் கோர்ட்ல அதை வெளியிடுகிறார் என்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகை மட்டுமல்ல, தமிழ் மிரர், நீங்க எதை பார்த்தாலும் இந்த செய்திகளை அவர்கள் இன்றைக்கு தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கிறார். 1996 பிறகு இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் 98 சோமரத்ன ராஜபக்ஷவினுடைய வாக்குமூலத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 15 பேருடைய உடல்கள், அதனுடைய எலும்புகள் இந்த செம்மணி பகுதிகளில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அது ஏதோ ஒரு வகையில் அடுத்த அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் சர்வதேச மன்னிப்பு சபையில் இருந்து பல பேரும் பல தடவை கோரிக்கைகளை விடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தயவு செய்து செம்மணி புதைகுழிகளை நீங்கள் தோண்ட வேண்டும், அங்கே அகழ்வாராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்திருந்தது. சோமரத்ன ராஜபக்ஷவினுடைய வாக்குமூலத்தின் பிரகாரம் அவருக்கும் அவரோடு இணைந்த 7 இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இலங்கையில் நடந்தேறிவிட்டாலும் இந்த செம்மணியில் நடைபெற்ற அடுத்த கட்ட புதைகுழி விவகாரங்கள் தொடர்பான தோண்டுதல்கள், தேடப்படுதல்கள் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டிருந்த நேரத்தில் குறைந்தது 300 தொடக்கம் 400 பேர் இந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கலாம், புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் தோண்டப்பட்டிருக்கக்கூடிய சடலங்களுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தையினுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த உடல் மீட்கப்பட்ட இடத்துல ஒரு ஐநாவினுடைய முகமையால் வழங்கப்பட்ட ஸ்கூல் பேக்ங்கிறது தெரிய வருது. அதே நேரத்தில் 2 ஷூ, அந்த குழந்தை அணிஞ்சிருந்த ஷூ கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் ஒரு பொம்மையும் அந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது.